ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தீபாவும் அபிராமியும் சந்தைக்கு நடந்து போய் ஜாமான்கள் வாங்கிட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து அதே வழியால் ரம்யா கார் வருது. உடனே சேத்து தண்ணி மேலே அவங்க கார் ஓட்டிட்டு போனதால சேத்து தண்ணி நம்ம அபிராமி தீபா ரெண்டு பேருக்குமே பட்டுருது. ஸோ கார் நிப்பாட்டாமல் வேகமாக போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து தீபா செம்ம டென்ஷன் ஆகி எவ்வளோ தைரியம் இருந்தால் சேத்து தனியாக அடிச்சதும் இல்லாமல் வண்டியை நிப்பாட்டாமல் போவா அப்படின்னு சொல்லி கீழே கிடந்த கலை எடுத்து ரம்யா கார் கண்ணாடியில் வந்து எரிச்சிடுறாங்க. பார்த்தா கண்ணாடி நொறுங்கி போயிடுது. இது பார்த்து ரம்யா செம்ம டென்ஷன் ஆகி நேராக காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு காரை விட்டு கீழே இறங்கி நேராக தீபா முன்னாடி வந்து என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து நல்லா ஊத்து ஊத்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம தீபா வந்து என்னங்கிறது சேத்து தண்ணியை அடிச்சுட்டு காரை நிப்பாட்டி சொல்லாமல் போயிட்டுருக்கீங்க, உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரி தீபா வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி சேர்த்து தனியை தட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரம்யா நீ காஞ்சிபுரத்து தீபா தானே அப்படின்னு கேட்டதும் நீங்கள் யாருங்க, எனக்கு உங்களை சரியாக தெரியலையே அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. ஐயோ நான் தான் அங்கே நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய அம்முக்குட்டி நான் தான் அப்படின்னதும் அடிக்கடி பாட்டி வீட்டுக்கெல்லாம் வந்து போவீங்களே, ஆமாம் அது நான் தான் அப்படின்னதும் அம்முக்குட்டி நீ இப்படி ஆகிட்டு இங்கே பாரு நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கே நான் மதிக்கவே இல்லைங்கிற மாதிரி தீபா வந்து சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. நீ கூட தான் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டு, ஆனால் நான் மதிச்சிட்டேன் பார்த்தியா, நீ மதிக்க இல்லையா, ஆமாம் உன்னோட அந்த முன்கோப்பம் இன்னும் முன்னை விட்டு போகவே இல்லை போல இருக்கே, கார் கண்ணாடியே உடைச்சிட்ட பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கும் இப்படி கொஞ்சம் திமிரு இருக்கத்தான் வேணுங்கிற மாதிரி ரம்யா வந்து சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. அப்படின்னு பார்த்தா அபிராமி வந்து என்னம்மா இது பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா அப்படின்னு கேட்டதும் அத்தை திட்டாதீங்க, அதான் அடிச்சதுக்கு பதிலாக கார் கண்ணாடியை உடைச்சிட்டோம்ல, அவன் என்னோட ஃப்ரெண்ட் அம்முக்குட்டி நாங்கள் ஊரில் இருக்கும்போதோ அடிக்கடி பாட்டி வீட்டில் வந்து விளையாடுவோம் அப்படிங்கிறதோ. ஓஹோ அப்படியாம்மா தீபா, சாரி ஆண்டி நான் தெரியாமல் பட்டுருச்சு, நான் கவனிக்கலைங்கிற மாதிரி ரம்யா சொன்னதும் இருக்கட்டும்மா அல்ல அப்படிங்கிறதும் சரி, ரெண்டு பேருக்கு சேர்த்து தண்ணி வேற பட்டிருக்கு, வாங்க நானே உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னதும் அதெல்லாம் இருக்கட்டும்மா பரவாயில்ல பக்கத்தில் தான் வீடு நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம தீபா கிட்ட பார்த்தியா உங்கள் வீட்டுக்கு கூப்பிடாம நீ என்ன போக வைக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்டதும் ஐயோ அப்படிலாம் இல்லாமல் குட்டே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா நம்ம அபிராமி இங்கால நம்ம ரம்யா மூணு பேருமே நேரா அபிராமி வீட்டுக்கு வராங்க. ஆமா இவங்க யாரு தீபா, உனக்கு என்னோட அத்தை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசி வராங்க. பரவாயில்லையே பெரிய மாளிகையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கீழே இறங்குறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம ஆனந்த் அருண் எல்லாருமே இருக்காங்க. ரம்யா எங்கால தீபா அபிராமி மூணு பேருமே வண்டி விட்டு இறங்கும் போது ஆனந்த் வந்து பார்த்து பேரதிச்சு வராங்க. ஐயோ ரம்யா அதுக்கு இங்க வரா, நல்ல வேலை காட்டி ஃபேக்டரிக்கு போயிட்டாங்கிற மாதிரி ஆனந்த் வந்து ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா ரம்யா வந்து ஆனந்த பார்த்தது பேரதிச்சு ஆகிறாங்க. ஆனந்த் நீ எங்க எப்படி அப்படின்னு கேட்டதும் அப்போ உடனே நம்ம அபிராமி ஏமா என் பிள்ளை உனக்கு முன்கூட்டியே தெரியுமா, ஐயோ ஆண்டி இவன் என்னோட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதும் உடனே ஆனந்த் வந்து அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அபிராமியை பார்த்து அப்பனா நீங்க தான் அபிராமி ஆண்டியா அப்படின்னு கேட்டதும் ஆமாம்மா நான் தான் அபிராமி, என்னோட கடைசி மருமக தான் தீபா அப்படின்னதும் நம்ம ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தீபா பாத்தியா பெரிய இடத்துல தான் வாக்குப்பட்டிருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்லையே இப்போதானே கண்டுபிடிச்சேன், சாரி ரம்யாங்கிற மாதிரி தீபா வந்து சந்தோஷப்பட்டு பேசி காஃபிலாம் கொண்டு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஆனந்த் அடங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஆனந்த் புதுசாக பார்க்குறமே பார்த்துட்டே இருக்கேன், எதுவுமே பேசாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திடீர்னு வந்தீங்களா அதான் பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஆனந்த் வந்து எதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு இருந்து நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு தீபா சொன்னதும் இங்கே பாரு புரிஞ்சுக்கோ நான் ஃபேக்ட்ரிக்கு போகணும் உனக்காக தான் இங்கே வந்தேன், எப்படியோ வீட்டை பார்த்துட்டு இல்லை இதையும் அடிக்கடி வருவோம் உனக்காக போதுமா, இங்கே பாரு பெரிய விருந்தா பார்த்து போடணும் அப்படின்னு சொன்னதும் கண்டிப்பாக அம்முக்குட்டி வந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அம்முக்குட்டியா, இவ பேரு ரம்யான்னு தானே சொன்னீங்க ஆனந்த் அப்படின்னு ரியா கேட்குறாங்க. ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் போல. அதே ரம்யா உனக்கு இன்னொரு பேர் இருக்கா அப்படின்னு ஆனந்த் கேட்டதும் இல்ல தீபா என்ன செல்லுமா அம்முக்குட்டின்னு கூப்பிடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு ரம்யாவும் அங்கிருந்து நேராக ஃபேக்டரிக்கு ரொம்ப சந்தோஷமா வராங்க. எது பார்த்து லேபர்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இது மேடம் எப்பவுமே வந்து உருண்டுட்டு வருவாங்க, இப்ப நல்லா இவ்வளவு சந்தோஷமா வராங்க அப்படின்னு உடனே அந்த இடத்துல மேனேஜர் போய் என்ன மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, ஆமா என்ன நீண்ட நாள் தோழி இன்னைக்கு மீட் பண்ணிட்டு வரேன், ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்குங்கிற மாதிரி சொன்னதும் ஆஹா பரவாயில்லையே மேடத்தை கூட நாத்தாளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க போலங்கிற மாதிரி கார்த்திக் வந்து யோசிப்பாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்பு.